Good morning students. CSIR net July 2024 on the question and video discuss பண்ண போறோம். Let A be a 4 by 4 real matrix whose minimal polynomial is x square plus x plus 1 and let B is equal to A plus I4. Which of the following statements are necessarily true அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஏன்னு ஒரு 4 by 4 ரியல் மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதனுடைய மினிமல் பாலினாமியல் நமக்கு x square plus x plus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது ஏங்கிறது ஒரு 4 by 4 மேட்ரிக்ஸு, இது 4 by 4 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இந்த டூ வேல்யூஸையும் நீ ஆட் பண்ணால் என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுமோ அதுதான் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் எதெல்லாம் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த மினிமல் பாலினாமியல் ஆஃப் பி இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. செகண்ட் ஆப்ஷன் இஸ் த மினிமல் பாலினாமியல் ஆஃப் பி இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. தேர்ட் ஆப்ஷன் இஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு I4. அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் பி கியூப் ப்ளஸ் I4 இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸு, அது 4 by 4 ரியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் 4 by 4 ரியல் மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏனுடைய மினிமல் பாலினாமியல் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மினிமல் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. மினிமல் பாலினாமியல்னா என்ன? லோயஸ்ட் டிகிரி பாலினாமியல் சாட்டிஸ்ஃபைடு பை ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது இந்த பாலினாமியலுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் நோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ஏ ஒரு சொல்யூஷனாக இருக்கும். சொல்யூஷன்னா என்ன? எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் நம்ம மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணும்போது இங்கே 1 இருக்கு இல்லையா? அதை நம்ம ஐன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதாவது இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு மேட்ரிக்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது கான்ஸ்டன்ட் டேர்மில் என்ன கோஎஃபிஷியன்ட் இங்கே 2ன்னு இருந்தால் 2i அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே 1 இருக்கிறதுனால ஐன்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். தென் இந்த ஈக்குவேஷனை ஏ சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லையா? ஏ வந்து சொல்யூஷனாக எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய இந்த ஈக்குவேஷனுக்கு தான் சொல்யூஷனாக இருக்குது. அப்போ இதுதான் மினிமல் பாலினாமியல் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பின்னு இன்னொரு மேட்ரிக்ஸ் ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ஏ ப்ளஸ் I4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. I4னா 4 by 4 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு, ஏங்கிறது கிவன் 4 by 4 ரியல் மேட்ரிக்ஸ். இந்த டூ மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 4 by 4 மேட்ரிக்ஸ் தான் ஆன்சராக எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ பியும் நமக்கு 4 by 4 மேட்ரிக்ஸ் தான். நமக்கு ஆப்ஷன் கவனிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்லையுமே மினிமல் பாலினாமியல் ஆஃப் பி தான் கேட்குறாங்க இல்லையா? அப்போ இதுலேருந்து நம்ம மினிமல் பாலினாமியல் ஆஃப் பி நம்ம இங்கே நோட் பண்ண முடியும். நமக்கு ஏற்கனவே ஏனுடைய மினிமல் பாலினாமியல் இங்கே நோட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஏனுடைய வேல்யூ எப்படி நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஏ இருக்கு இல்லையா? கிவன் கண்டிஷன்லேருந்து ஏனுடைய வேல்யூ நோட் பண்ணுறோம் அப்படின்னா பி மைனஸ் I4 அப்படின்னு ஆகும். அதை நம்ம ஐனே நோட் பண்ணிக்கலாம். ஏனுடைய வேல்யூ பி மைனஸ் ஐ. இந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? ஈக்குவேஷன் பி மைனஸ் ஐ ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர்னா பி மைனஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏன்னா நமக்கு பி மைனஸ் ஐ ப்ளஸ் என்ன இருக்குது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் இப்படி கன்வெர்ட் ஆகும். இதை நம்ம சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும்? பி ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர்னு நோட் பண்ணுவோம். ஐ ஸ்கொயரோட வேல்யூ ஐன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் 2 பி ஐன்னு நம்ம நோட் பண்ணலாம். பி ஐனுடைய வேல்யூ பிக்கு ஈக்குவல் இல்லையா? அதை நம்ம இங்கே பின்னே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு பி மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே பி ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணலாம். இங்கே மைனஸ் 2b ப்ளஸ் பின்னு இருக்குது. அப்போ சப் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பி அப்படின்னு ஆகும். ப்ளஸ் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை என்ன ஆகுது? நமக்கு பி வந்து சொல்யூஷனாக இருக்குது இந்த ஈக்குவேஷனுக்கு. அதாவது நமக்கு பிக்கு பதிலாக எக்ஸ்ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னு ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு பி சொல்யூஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது லோயஸ்ட் டிகிரி பாலினாமியலாக இருக்கா என்னங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதாவது பியால் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய லோயஸ்ட் டிகிரி பாலினாமியல் தான் மினிமல் பாலினாமியல். நமக்கு செகண்ட் டிகிரி பாலினாமியலாக இங்கே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இதுக்கு நெக்ஸ்ட்டு மினிமல் பாலினாமியல்னா நமக்கு அதாவது மினிமல் டிகிரி பாலினாமியல்னா ஃபஸ்ட் டிகிரி பாலினாமியல் தான். ஒருவேளை ஃபஸ்ட் டிகிரி பாலினாமியலை பி சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அதுதான் மினிமல் பாலினாமியலாக இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம இங்கே செக் பண்ணிடலாம். அதாவது இது மினிமல் பாலினாமியலாக என்னங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு டிகிரி நம்ம ரெடியூஸ் பண்ணி அந்த பாலினாமியலுக்கு பி சொல்யூஷனாக இருந்தால் ஃபஸ்ட் டிகிரி பாலினாமியல் தான் மினிமல் பாலினாமியல். இப்போ நம்ம அதையும் செக் பண்ணலாம். ஃபஸ்ட் டிகிரி பாலினாமியல் எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? a1 into x ப்ளஸ் a2 ஈக்குவல் டு 0 இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாலினாமியலை எக்ஸுக்கு பதிலாக பின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆகிறத நம்ம அசூம் பண்ணால் என்ன ஆகும்? a1 into b ப்ளஸ் a2 ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா? அதாவது சொல்யூஷனாக இருந்தால் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ பியினுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? கிவன் கண்டிஷன்லேருந்து ஏ ப்ளஸ் I4னு நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். ஏ ப்ளஸ் ஐ ப்ளஸ் A2, அதாவது நம்ம இங்கே மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணும்பொழுது கான்ஸ்டன்ட் டேர்முக்கு நம்ம ஐன்னு நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா? A2 into ஐன்னு. இப்போ அதை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணால் என்னாகும்? a1 into a ப்ளஸ் a1 into i ப்ளஸ் a2 into i which is equal to 0. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா a1 into a
ப்ளஸ் இந்த 2 டேர்மில் இந்த ஐயை காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா a1 + a2 இன்ட்டு I இஸ் ஈக்குவல் டு 0. இது என்ன டிகிரி பாலினாமியல் நமக்கு ஃபஸ்ட் டிகிரி பாலினாமியல் ஆகுது இல்லையா? அதாவது நம்ம b வந்து ஃபஸ்ட் டிகிரி பாலினாமியலுக்கு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னா ஏவும் சொல்யூஷனாக இருக்குது ஃபஸ்ட் டிகிரி பாலினாமியலுக்கு. ஆனால் ஏனுடைய மினிமல் பாலினாமியல் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் டிகிரி பாலினாமியல்னு ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அது கான்ட்ரடிக்ஷன் ஆகுது இல்லையா? அப்போ b வந்து இந்த பாலினாமியலுக்கு சொல்யூஷனாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ bனுடைய மினிமல் பாலினாமியல், அதாவது b சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய மினிமல் டிகிரி லோயர் டிகிரி பாலினாமியல் வந்து நமக்கு இதுதான். அப்போ இதுதான் மினிமல் பாலினாமியல் ஆஃப் எ கிவன் மேட்ரிக்ஸ் b. இப்போ நம்ம ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, the minimal polynomial of b is x² - x + 1 கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கே b³ = i4 கொடுத்துருக்காங்க, இங்கே b³ + i4 = 0 கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நம்ம இங்கே செக் பண்ணலாம். அதாவது நமக்கு மினிமல் பாலினாமியல் ஆஃப் b என்ன நோட் பண்ணோம், x² - x + 1 = 0. தென் இந்த ஈக்குவேஷனுக்கு b ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அப்போ b² - b + 1 + i = 0. நெக்ஸ்ட் இதுலேருந்து b² வேல்யூ எதுக்கு ஈக்குவல், b - iக்கு ஈக்குவல். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம b ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு b³ அப்படின்னு ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு b² - i × b ஆகும். i × b வேல்யூ b தான் இல்லையா, நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே b² இருக்கு இல்லையா, நமக்கு ஆல்ரெடி b² வேல்யூ b - iன்னு இருக்குது. b²க்கு பதிலாக அந்த டேர்மை நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும், இங்கே b - iன்னு ஆகும், இங்கே -b அப்படின்னு ஆகும். -b + b நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ b³ = -i அப்படின்னு ஆகும். இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், b³ + i = 0 இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். நம்ம ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, b³ + i4 = 0 கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் நமக்கு இங்கே கரெக்டு, தேர்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங்.